விவாத மேடைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ம் இந்திய கிரிக்கெட்டோட போக்கையே மாத்தின ஒரு கேப்டனை பத்தி பேச போறோம். மகேந்திர சிங் தோனி. அவரோட வெற்றி கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அது யார்கிட்டயும் வளைஞ்சு கொடுக்காத அவரோட மன உறுதி, தலைமை பண்பு மாதிரி அவருக்குள்ளே இருந்த குணங்களா? இல்ல அவரை உருவாக்குன ராஞ்சி மாதிரியான ஒரு சின்ன ஊரு, ரயில்வே வேலன் அவரோட அசாதாரணமான பின்னணியா? இந்த விவாதம் தோனியோட வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் இருந்து தான் உருவாகியிருக்கு. தோனியோட வெற்றிக்கு காரணம் அவரோட உள்ளார்ந்த குணங்கள் தான்னு நான் நம்புறேன். ஆனா, நான் இது கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். கிரிக்கெட் உலகத்துல அவரோட அந்த தனித்துவமான வெற்றிக்கு காரணம், பாரம்பரிய கிரிக்கெட் பாதையிலிருந்து விலகி அவர் சேகரிச்ச அனுபவங்களும் அவரோட அந்த பின்னணியும் தான் நான் வாதாட போறேன். சரி, என் தரப்பு வாதத்தை நான் முதல்ல சொல்றேன். தோனியோட வெற்றியே நாம தற்செயலானதுன்னு சொல்லிடவே முடியாது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட மன உறுதி, தலைமை பண்பு, அப்புறம் அந்த அமைதியான குணம். இந்த குணங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரை வழி நடத்துச்சு. உதாரணத்துக்கு அவர் ரயில்வேல டிக்கெட் கலெக்டரா வேலை செஞ்ச நேரத்தை எடுத்துக்குவோம். ஒரு நிரந்தரமான அரசு வேலை, மாசம் சம்பளம்னா அவர் அங்கேயே செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறிப்பு என்ன சொல்லுது? அவர் தன்னோட கனவை விடாம முன்னேறினார் அனு சொல்லுது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது இலக்கு மேல அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் மன உறுதிக்கும் மிகப்பெரிய சாட்சி. இதுதான் அவரோட குணத்தோட அஸ்திவாரம். அது மட்டும் இல்ல, கேப்டனா அவரோட சாதனைகளை பாருங்க. 2007 T20 உலகக்கோப்பை, 2011 ஒருநாள் உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, 3 விதமான ICC கோப்பைகளையும் ஜெயிச்ச ஒரே கேப்டன். இது ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைச்சது இல்ல. வீரர்களை நம்பி பயங்கரமான பிரஷர்ல சரியான முடிவெடுக்கிற அவரோட உள்ளார்ந்த தலைமை பண்புக்கு கிடைச்ச வெற்றி. அதனால சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஒருத்தரோட உள்ளுக்குள்ள இருக்கிற குணம் தான் ஜெயிக்க வைக்கும்னு சொல்றதுக்கு தோனியோட வாழ்க்கையை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நீங்க சொல்றதுல இருக்கிற லாஜிக் புரியுது. ஆனா தோனியோட வெற்றிய வெறும் கடின உழைப்பு, தலைமைத்துவம்னு சில வார்த்தைகளுக்குள்ள அடக்கிட்டா என்ன சொல்றது, அவரோட முழு பயணத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க முடியாது. என்னோட வாதம் என்னன்னா, அவரை தனித்துவமா காட்டினது அவரோட வழக்கத்திற்கு மாறான பின்னணி தான். அதுதான் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான மனநிலையையும் அணுகுமுறையையும் கொடுத்துச்சு. நம்ம ஆதாரம் சொல்லுது, அவர் கிரிக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபுட்பால், பேட்மிண்டன் விளையாடி இருக்காருன்னு. இது வெறும் தகவல் இல்ல. ஃபுட்பால்ல ஒரு கோல் கீப்பரா இருந்த அனுபவம் அது அவருக்கு விக்கெட் கீப்பிங்ல ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துச்சு. மத்த கீப்பர்கள் பந்தை பிடிச்சிட்டு ஸ்டம்ப் பண்ண முயற்சிக்கும்போது தோனி பந்து வர்ற திசையிலேயே ஸ்டம்பை நோக்கி தட்டி விடுவார். இந்த ஆங்கிளையும் டைமிங்கையும் கணிக்கிற நுணுக்கம் ஒரு கோல் போஸ்ட காக்கிற அனுபவத்திலிருந்து வந்தது. இது பாரம்பரிய கிரிக்கெட் கோச்சிங்ல கிடைக்காது. ரெண்டாவதா, ராஞ்சி மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து ரயில்வேல வேலை செஞ்ச அனுபவத்தை பாருங்க. அது அவரை கிரிக்கெட் உலகத்துல இருக்கிற புகழ், அழுத்தம், இது எல்லாத்துல இருந்து அவரை தனிச்சு காட்டுச்சு. அவர் களத்துல காட்டுற அந்த அமைதி இருக்கே, அது பிறவி குணம்னு சொல்றதை விட வாழ்க்கையோட நிஜமான சவால்கள்ல இருந்து அவர் கத்துக்கிட்ட ஒரு மனப்பக்குவம்னு சொல்லலாம். அதனால தோனிய ஒரு சூப்பர் ஸ்டாரை மாத்தினது அவரோட குணங்கள் மட்டும் இல்ல, அந்த குணங்களை செதுக்கிய அவரோட அசாதாரணமான வாழ்க்கை பாதை தான். நீங்க சொல்ற பின்னணியோட தாக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதோட முக்கியத்துவத்தை நீங்க ரொம்ப அதிகப்படுத்துறீங்கன்னு எனக்கு தோணுது. வெற்றியோட மையப்புள்ளி எதுங்கிறதுல தான் நமக்குள்ள கருத்து வேறுபாடு. இப்போ அந்த அமைதிங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோம். பல மேட்சுகளை தனியாளா ஜெயிச்சு கொடுத்தது அந்த குணம்தான். அது இயல்பாவே அவருக்குள்ள இருக்கிறது. அதனால தான் அவர் கேப்டன் கூல், பெஸ்ட் ஃபினிஷர்னு பேர் வாங்கினார். 2007 T20 உலகக்கோப்பை ஃபைனலை நினைச்சு பாருங்க. கடைசி ஓவர் பாகிஸ்தானுக்கு 13 ரன் அடிக்கணும், கையில ஒரு விக்கெட்டு. அனுபவம் வாய்ந்த ஹர்பஜன் சிங் கையில ஒரு ஓவர் மீதம் இருந்தும் புது பையன் ஜோகிந்தர் சர்மா கிட்ட பந்த கொடுத்தாரு. அது ஒரு கணக்கு போட்டு எடுத்த முடிவா? இல்ல. அந்த நேரத்துல மிஸ்பாவுல் ஹக் மனநிலை எப்படி இருக்கும், ஜோகிந்தர் எப்படி போட்டா அது வேலைக்காகும்னு யோசிக்கிற அந்த திறன், அந்த அழுத்தத்தை தாங்குற மனநிலை, அது உள்ளிருந்து வர்றது. அதை எந்த கோச்சிங் சென்டர்லையும் கத்துக் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம், மீனு சொல்ற அந்த முடிவை நான் வேற மாதிரி பாக்குறேன். அந்த அமைதி ஒரு இயல்பான குணமா மட்டும் இல்லாம அது ஒரு உருவாக்கப்பட்ட மனநிலையா இருக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச அனுபவத்தை சும்மா எடை போடாதீங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், விதவிதமான பிரச்சனைகள், எப்போ வரும்னே தெரியாத ரயில்கள், இந்த மாதிரி கணிக்க முடியாத சூழல தினமும் சந்திச்ச ஒருத்தருக்கு கிரிக்கெட் ஃபீல்ட்ல இருக்கிற அழுத்தம் வேற மாதிரி தெரியும். கிரிக்கெட்டுங்கிறது அவருக்கு வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையோட ஒரு பகுதி. அந்த மனப்பக்குவத்தை அவருக்கு கொடுத்ததே அந்த கிரிக்கெட்டுக்கு வெளியில கிடைச்ச அனுபவம்தான். அதனால நீங்க சொல்ற அந்த அமைதிங்கிறது
பிறவி குணம் என்பதை விட வாழ்க்கை போராட்டங்கள் மூலமா அவர் தனக்குத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு மனக்கவசம். அந்த ஜோகிந்தர் சர்மா முடிவு கூட ஒரு விதத்துல அந்த அனுபவத்தோட வெளிப்பாடுதான். எல்லாரும் எதிர்பார்க்கறத செய்யாம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் செஞ்சு பார்க்கற துணிச்சல். அத வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க கத்துக்கிட்ட ஒருத்தக்கிட்ட இருந்து தான் வரும். நீங்க சொல்றது ஒரு சுவாரஸ்யமான கோணம். அந்த ரயில்வே அனுபவம் அவருக்கு ஒருவித மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கலாம்ங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனாலும் தலைமை பண்புங்கிற விஷயத்துக்கு வருவோம். 3 விதமான கோப்பைகளை ஜெயிக்கிறதுக்கு அனுபவம் மட்டும் போதுமா? அணில சச்சின், டிராவிட், சேவாக் மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஜூனியர் கேப்டனா அவங்கள கையாண்ட விதம் இருக்கே, அது அனுபவத்திலிருந்து மட்டும் வந்திருக்க முடியுமா? அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஆளுமை திறன் வேணும். வீரர்களோட திறமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற குணம் அவருக்கு இயல்பாவே இருந்துச்சு. ரோஹித் சர்மாவை மிடில் ஆர்டர்ல இருந்து ஓப்பனிங்கை இறக்கி விட்டதா இருக்கட்டும், இல்ல அஸ்வினை ஒரு டெஸ்ட் பவுலரா நம்புனதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தலைவனுக்கே உரிய உள்ளார்ந்த பண்பு. அது ஒரு பலமான வாதம்தான். ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கல. அவரோட தலைமைத்துவமே வழக்கமான கிரிக்கெட் தலைமைத்துவம் மாதிரி இல்ல. அவர் எப்பவுமே உள்ளுணர்வை நம்பி முடிவெடுப்பார். ப்ராசஸ் ஓவர் ரிசல்ட்னு சொல்வாரு. இந்த உள்ளுணர்வு எங்கிருந்து வந்துச்சு? பாரம்பரிய கிரிக்கெட் கோச்சிங் புத்தகங்கள்ல இருந்தா? இல்ல. ராஞ்சி மாதிரி ஒரு ஊர்ல பெரிய வசதிகள் இல்லாம வளர்ந்த ஒருத்தரோட அணுகுமுறை அது. பெரிய நகரங்கள்ல அகாடமி கோச்சிங் எடுத்து வர்ற வீரர்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆனா தோனி கிட்ட அது இல்ல. அவரோட கேப்டன்சி ஃபுட்பால் மாதிரி விளையாட்டுல இருந்து கத்துக்கிட்ட வியூகங்களோட கலவையா இருந்துச்சு. ஒரு ஃபுட்பால் கேப்டன் மாதிரி அவர் களத்துல வீரர்களை நகர்த்துற விதம் தனித்துவமா இருக்கும். அந்த ஜோகிந்தர் சர்மா முடிவை மறுபடியும் எடுத்துக்குவோம். ஹர்பஜன் சிங்குக்கு ஓவர் கொடுக்கறது தான் கிரிக்கெட் டெக்ஸ்ட் புக் சொல்ற விஷயம். ஆனா தோனி அந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணல. இது அனுபவத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அவுட்சைடர் தலைமைத்துவம். உள்ளார்ந்த குணம் மட்டும் இல்ல. அப்போ கடின உழைப்ப எந்த இடத்துல வைக்கிறீங்க? நம்ம ஆதாரம் தெளிவா சொல்லுது, அவர் கடுமையா பயிற்சி செஞ்சாரு அப்படின்னு. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை எடுத்துக்குவோம். அது கிரிக்கெட் கோச்சிங் புக்ல இல்லாத ஒரு ஷாட்டு. அதை உருவாக்க அவர் எவ்வளவு உழைச்சிருப்பார்? மணிக்கணக்கா டென்னிஸ் பந்துல பயிற்சி செஞ்சிருக்காரு. இது வெறும் உழைப்பில்ல, இது ஒரு புதுமையை புகுத்துற உழைப்பு. ராஞ்சி மாதிரி ஒரு இடத்துல இருந்து போதுமான வசதிகள் இல்லாம வந்து இந்திய அணிக்கு கேப்டன் ஆனதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சியும் கடின உழைப்பு தான். அவரோட பின்னணி ஒரு தடையா இருந்துச்சே தவிர அதுவே வெற்றியின் ரகசியம் இல்ல. அந்த தடையை தாண்டிய அவரோட குணம் தான் வெற்றியின் ரகசியம். நானும் ஒப்புக்கிறேன். ஆனா என் கேள்வி என்னன்னா, கிரிக்கெட்ல பல பேர் கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா ஏன் எல்லாரும் தோனி ஆக முடியல? அவரோட உழைப்பு சரியான திசையில போக எது உதவி செஞ்சது? அதுதான் அவரோட பின்னணி கொடுத்த வித்தியாசமான பார்வை. அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு பாரம்பரிய கிரிக்கெட் அகாடமியில வளர்ந்த வீரரை அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடவே விட்டிருக்க மாட்டாங்க. இது டெக்னிக்கலா சரியில்லைன்னு கோச் தடுத்திருப்பா. ஆனா தோனி வளர்ந்தது அந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்ல. டென்னிஸ் பால் கிரிக்கெட், லோக்கல் டூர்னமெண்ட்னு அவர் விளையாடினது தான் இந்த மாதிரி புதுமையான ஷாட்ஸை முயற்சி செய்ய அவருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அவரோட உழைப்புங்கிறது ஒரு வாகனம்னா, அந்த வாகனத்தை மத்தவங்க போகாத ஒரு தனித்துவமான பாதையில செலுத்தினது அவரோட அசாதாரணமான பின்னணி தான். அந்த பின்னணி இல்லைன்னா அவரோட கடின உழைப்பு கூட ஒரு சராசரி கிரிக்கெட்டரை தான் உருவாக்கியிருக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா பின்னணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா மகேந்திர சிங் தோனியோட பயணம் கடைசில ஒரு தனி மனுஷனோட மன உறுதி, தலைமை பண்பு, அமைதியான குணம், இது எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு சவாலையும் ஜெயிக்க முடியும்னு காட்டுறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். அவரோட குணாதிசயங்கள் தான் அஸ்திவாரம், மற்றதெல்லாம் அதுக்கு மேல கட்டப்பட்டவை தான். ஒருவேளை வேற ஒரு பின்னணியிலிருந்து வந்திருந்தா கூட இந்த குணங்கள் அவரை வேற ஒரு துறையில வெற்றியாளரை ஆக்கியிருக்கோம். நான் அதை மாத்தி சொல்றேன். தோனியோட வெற்றி கதை ஒருத்தரோட உள்ளார்ந்த குணங்களை விட அவரை உருவாக்கும் தனிப்பட்ட அசாதாரணமான வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த குணங்களை செதுக்கியதே அந்த அனுபவங்கள் தான். ராஞ்சியோட தெருக்கள்ல விளையாடாம இருந்திருந்தா, ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யாம இருந்திருந்தா, இன்னைக்கு நாம பாக்குற MS தோனி உருவாகி இருக்கவே மாட்டார். அவரோட பின்னணி தான் அவரோட அடையாளம். அதுதான் அவரோட வெற்றிக்கு உண்மையான காரணம். தோனியோட வெற்றிக்கு அவருடைய குணாதிசயங்கள் காரணமா அல்லது அவரை செதுக்கிய சூழ்நிலைகள் காரணமாங்கிறது ஒரு சிக்கலான கேள்விதான். ஒருவேளை சரியான குணம் சரியான தனித்துவமான சூழ்நிலையில சந்திக்கும்போது தான் தோனி மாதிரி ஒரு ஆளுமை உருவாகுது போல. இந்த விவாதத்துக்கு பிறகும் அவரோட வெற்றிக்கு இதுதான்னு உறுதியா ஒரு காரணத்தை சொல்ல முடியல. உண்மைதான். இந்த 2 கண்ணோட்டங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தோனியோட மகத்தான சாதனைகளை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க முடியுது.
அவரோட குணங்களும் பின்னணியும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. எது வித எது மரம்னு பிரிக்கிறது கஷ்டம். இந்த மூலத்துல நாம இன்னும் ஆராய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது.